வணக்கம் மக்களே. 90 டேஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 19. காலையிலே ரன்னிங்க போயிட்டு ஃபஜர் தொழுதுட்டு வெளியே வந்து பார்த்தா காலையில் 5 மணிக்கெலாம் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே குர்ஆனை படிச்சுட்டு புக்கை படிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாலை வாங்கிட்டு வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு சாப்பிட்டுட்டு மார்னிங் சன்னில் போயிட்டு விட்டமின் டியை வாங்கிட்டு ஜிம்மு கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு பேக் அண்ட் ட்ரைசப்பை போட்டுட்டு வீட்டுக்கு வரவிலே வாழைப்பழத்தெல்லாம் வாங்கிட்டு எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. எனக்கு எது மேலே கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கோ அதை டெய்லி சாப்பிட்ணுன்னு தோணும். அப்படிதான் நேற்று பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டேன். இன்னைக்கும் வாங்கி சாப்பிட்றேன். நாளைக்கும் வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுது. அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் மாற்றணும். இன்னைக்கு லஞ்சுக்கு கீரை செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்பினாச்சை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். செம்ம பசி. தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு பாசி பருப்பு வாங்கலான்னு போனா அங்க முசல்லி இருந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா 65 ரூபா சொன்னாங்க. 170 கிராமு. எனக்கு நம்பிக்கையே இல்லை, இது 170 கிராம் இருக்குமான்னு சொல்லி இந்த பாக்கெட்டு குட்டியா தான் இருந்துச்சு. சரி நம்ம போயிட்டு வெயிட் மிஷின்ல செக் பண்ணா கரெக்டா ஷார்ப்பா 170 கிராம் வச்சிருக்கானுங்க. அப்படியே செகண்ட் மீல சாப்பிட்டுட்டு வெளியே போற வேலை இருந்துச்சு. போயிட்டு வந்து 2 ஆம்ல எடுத்து வாயில போட்டுட்டு இஷா தொழுகையை தொழுதுட்டு சப்பாத்தி போட்டுட்டு தேர்ட் மீல சாப்பிட்டாச்சு. இந்த த்ரோட் பெயின் வேற அதிகமாயிடுச்சு. எனக்கு ஒரு டவுட், நம்ம டெய்லி ஜிம்முக்கு எடுத்துட்டு போற இந்த எலக்ட்ரோலைட்னால இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் நண்பர் சாட் ஜிபிடில கேட்டா அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீ லெமன் டெய்லி எடுக்கிறனால அதுல சிட்ரஸ் இருக்கனால இன்னும் பெயின் அதிகமாகும்னு சொல்லிடுச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடா வார்ம் வாட்டர்ல பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு குடிக்க சொல்லிடுச்சு. உங்களுக்கும் த்ரோட் பெயின்லாம் இருந்தால் லெமன்லாம் எடுத்துக்காதீங்க. அப்படியே வீட்டுக்கு அக்கா பையன் வந்தான். அவனை கொஞ்ச நேரம் வம்பு இழுத்துட்டு கடைக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு டூ லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு நாளை முடிச்சுக்கிற மக்களே.